மாணவர்களை நாங்கள் படியுங்கள் என்று கூறினால் ஆட்சியாளர்கள் குடியுங்கள் என்று கூறுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் கடந்த 45 ஆண்டு காலமாக இடஒதுக்கீடு கேட்டு போராடி வருவதாக தெரிவித்தார். பெண்கள் நினைத்தால் அரசாங்கத்தை மாற்ற முடியும் என்றும் கொள்ளையர்களை விரட்ட முடியும் என்றும் கூறினார். தமிழக இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கருணாபுரம் நடக்காமல் பார்த்துக் கொள்ள முடியும். டாஸ்மாக் சாராயம் அப்படிங்கிறான், அது ஒரு இடத்துல டாஸ்மாக் கடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்து கடை, சந்து கடை. அது எந்த சந்தையில், இந்த சந்தையிலையும் விற்பாங்க, அந்த சந்தையிலையும் விற்பாங்க. அப்புறம் என்னடா பாக்கெட்லேயும் விற்பாங்க, சின்ன சின்ன பாக்கெட்டில் இதெல்லாம் கொடுப்பாங்க. வஞ்சல் இல்லாமல் யார் வேணாலும் வாங்கிட்டு எழுப்பாவிகளா, சாராயம் தான் விற்கிறீங்க. எங்களுடைய குல தெய்வங்களாக இருக்கிற இந்த இளைஞர்கள், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் படிக்கிற அந்த குல தெய்வங்களை கஞ்சா கொடுத்து கெடுக்கிறீங்களப்பா. உங்களை கையெழுத்து கூப்பிட்டுக்கிறேன், இந்த கஞ்சாவை ஒழிங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. இப்போ இந்த கஞ்சா, கள்ள சாராயம், அந்த சாராயம், சந்து சாராயம், பொந்து சாராயம், இந்த சாராயம்லாம் ஒழியணும்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மாம்பழம் ஜெயிக்கணும்.